வாழாரநாதி மயிலேறும் சுந்தரமேய மகா. இப்போ நான் சதுரங்க பந்தம் அப்படிங்கிறத ஒரு பந்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது சதுரங்க பந்தம் நல்லா பாட்டு பாடுறாங்க, ரொம்ப நல்லா அழகாக பாட்டு பாடுறாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்குது. தூய்தலாக பந்தம் இன்னும் கேட்கும்போது இன்னும் நல்லாவும் இருக்குது. அதெல்லாம் எகரத்தை வச்சு அழகாக யாவை எப்படி எப்படிலாம் இறக்கணும் ஏற்றணும் மகுடி ராகத்திலே கொடுக்குறாங்க. இது ஒரு ஒரு இசையும் தமிழும் அவங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த வரம். இதெல்லாம் வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குழுவோட நோக்கம், மகாதேவ மண்டல சபை நோக்கம் இது. ஆனால் எங்களை கட்டு போட்ட தொட்டு நாங்கள் அந்த அப்பெல்லாம் சொல்ல முடியாமல் திணறி நிற்போம். இந்த வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புத்தகங்களாக கொடுத்துருந்தோம், பிரித்து கொடுத்துருந்தோம், சோயின்னு இருந்தது. இப்போ சதுரங்க பந்தம் அப்படிங்கிறது இந்த புக்கிலேயே பதிச்சு நான் எடுக்க முடியும். இந்த புக்கிலேயே போட்டிருக்கிறோம். இந்த சதுரங்க பந்தத்தை இந்த புக்கிலே நீங்கள் அப்படி பார்த்துக்குங்க. இந்த புக்கில் பார்த்துங்க. இப்போ சதுரங்க பந்தம் அப்படின்னா என்னது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் உங்களுக்கு அடுத்ததாக இதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியும். இதில் இருக்க சூட்சமங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதோ அதை சொல்கிறேன். இதே சதுரங்க பந்தம் இன்னொரு தரம் கேட்டீங்கன்னா வேற ஒன்று நான் சொல்லுவேன். அதாவது திருத்தணிகை பதிகம் 13 வயசுல எழுதினதை 99 பாட்டை நான் எனக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை எழுதினதை இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். நேரடியாக தமிழ் அர்த்தம் வேற இருக்குது. ஆனால் சாமி சொன்னபடி இதுக்கு வேறு பொருள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட கட்டத்தை போட்டு அதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இந்த 7 அருளாளர்கள் இப்படிலாம் வராங்க. வாடாத தொடராட ஊர் 2 ஊர் ஒருவன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 2 ஊர் ஒருவன் இப்படிலாம் வரும்பொழுது அப்போது அவங்க எப்படிலாம் இதில் சாமி இதில் வரிசைப்படுத்தி கொடுக்குறாங்க. இது எப்படி எப்படிலாம் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பு. அது சவுந்தரராஜன் ஐயா என்ற எனக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. இது 2010 எழுதுனது. இப்போ சதுரங்க பந்தம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த சதுரங்கம் அப்படிங்கிறது முதல்ல அது என்னதுன்னு தெரிஞ்சுனல. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, செஸ் கேம்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி தான் பழகிட்டோம். செஸ் கேம்னா உடனே புரியுது, சதுரங்கம்னாலே புரியல. இது வள்ளித்தாயின் தேவியான சேர்றது அறிவும் ஆற்றலும் சேர்ந்தது. ஆற்றலும் அறிவும் சேர்ந்தாதான் தந்திரங்கள் வரும். ஆற்றல் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும். அதே சமயம் அதாவது யார் ஒருவன் வீரன் அப்படின்னு சொல்லும்போது சாமி சொல்வார், மனதை வெல்பவனே வீரன் எழுதியிருப்பார். மனதை யார் வெல்கிறானோ அவன் தான் வீரன். மனதை எவன் விடுறானோ அவன் கோழை. அதில் மனமே ஜனனமும் மனமே மரணமும் கொடுப்பார். அதனால் இந்த வகையில் நமக்கு என்ன ஜனங்களுக்கு அந்த பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு இதை கேட்கறதுனால எனக்கு என்ன பயன் இப்படி தான் நினைக்கிறாங்க. இது கேட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம் இப்படியே நினைக்கிறீங்க. இந்த கோயிலுக்கு போனால் என்ன பிரயோஜனம்? கோயில் கூட என்ன பாருங்கள், ஒரு 500 கோயிலுக்கு தான் போகிறாங்க ஜனங்க பெரும்பாலும். மற்ற கோயிலெலாம் அந்த உள்ளூர் மக்கள் கொஞ்சம் பேர் போய் விளக்கேற்றின்னு சாமி கும்பிட்டுன்னு உள்ளூர் குருக்கள் பூஜை பண்ணின்னு இருக்காங்க. ஒரு 5000 கோயில் இருக்குது. ஆனால் ஒரு 500 கோயில் ஒரு 1000 கோயிலுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு தேவைகள் இருக்குது. இங்கே போனால் பிரச்சனை தீரும் அப்படி இவரே சொல்கிறார். செய்யூர் போனால் பிரச்சனை தீரும்னு சொல்கிறாரு. செய்யூர் போல் இப்படி அவங்களுடைய தேவைகளுக்கு கருதி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அப்படியே இந்த திருத்தணிகை பதிகம் படிக்கும் பொழுது என்னென்ன பலன் சொல்லிட்டு நான் அந்த பாட்டு எழுதும்போது நடந்த சம்பவங்கள் எழுதினேன். அப்போது இந்த பாட்டலை கேட்டால் இல்லை படித்தால் என்ன பலன் அப்படி எழுதும் பொழுது அப்போ ஆச்சரியமாக இருந்த இத்தனை பலன்களை எழுதியிருக்கிறேன். அப்போது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. வயிறு வலி, வயிறு பிரச்சனை இந்த மாதிரி நிற்பாங்க. என்னடா இது இந்த மாதிரி இந்த பாட்டு எழுதுகிறோம், இதுக்கு அது சம்மந்தம் இல்லையே. அப்போ வள்ளித்தாய் எங்கேயோ சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்ப்பப்பை நிற்கிது. கர்ப்பப்பை பிரச்சனை இப்போ கிளியர் ஆகுது. அவங்களுக்கு இயற்கையாக வராங்க, இயற்கையாக குணமாகுது. பெண்களுக்கு 40 வயசு மேலே இருக்க பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை பெருசாக இருந்துன்னு இருக்குது. இந்த மாதிரி திருத்தணிகை பதிகத்தை படிச்சினாலோ திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலோ அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள்
சுலபமாக ஒரு நல்ல ஒரு வைத்தியத்தின் மூலமாக குணமாக்க முடியும். அதேபோல் கண் நோய்கள் திருத்தணிக்கு போனாலும் குணமாகும், திருத்தணி பதிகம் படித்தாலும் குணமாகும். நீங்கள் அதாவது என்னென்னா திருத்தணிக்கு போகிறது உடம்பு, திருத்தணி பதிகத்தை கொண்டு வர்றது மனது. உடம்பு அங்கே போயிட்டு நீங்கள் ஊட்ட நினச்சிருந்தீங்கன்னா அப்போ உங்களை அது ஏமாற்ற திருத்தணிக்கு போனால் ஆகலைன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதோட திருத்தணி பதிகத்தை வீட்டிலே உட்காந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு ஆகிடும். நல்ல மாதிரி திருத்தணி திருப்புகழ் நிறைய இருக்குது, பாமன் சாமி பாட்டுன்னு திருத்தணி பாட்டு இருக்குது, இந்த மாதிரி பாடல்களும் இருக்குது. உட்காந்து படிங்க. இது இந்த சம்பவம் இந்த பாட்டை எழுதும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் பிடிச்சிது. எழுதி டைப் பண்ணுவேன், மறுபடியும் திருப்பி எழுதி டைப் பண்ணுவேன், மறுபடியும் எழுதி டைப் பண்ணுவேன். அந்த 1 மாதம் நடந்த சம்பவங்களை பார்க்குறேன். அப்போ அதில் ஒரே மழையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். முருகன் குளிர்ந்து நமக்கு அருள் புரிகிறார் இதில் எழுதியிருப்பேன். அதே போல் இதில் இன்னும் எழுதும் பொழுது இந்த வயிற்று வலி, கண் வலி இதெல்லாம் குணமாக இருக்குது. ஆதரவின்றி இருக்கவங்க, வள்ளித்தாய் இங்கே இருக்கிறாங்க, அங்கேருந்து முருகன் வராரு. ஆதரவு இன்றி இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி அம்மாவை காணும், இவங்களை காணும், அவங்கள காணும், இது கேட்குறீங்க. யாரெல்லாம் எங்கெல்லாம் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இதில் கிடைக்குது. இது அந்த சமயத்தில் அந்த 1 மாதம் 1.5 மாதத்தில் நடந்த நிகழ்ச்சிகளில் தான் இதை எழுதியிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் 2010 நடந்த அனுபவங்களை இதில் எழுதியிருக்கிறேன். அதே போல் மறுபிறப்பு, வள்ளியம்மன் மறுபிறப்பு எடுத்தால் இங்கே வராங்க. நம்ம மறுபிறப்பு விலகும். நம்ம நோக்கம் என்ன? அடுத்த பிறப்பு நம்ம வேண்டாம். அப்போ திருத்தணி பதிகம் படிக்கணும், அல்ல திருத்தணி முருகனை மனதில் நினைக்கணும். அதனால தான் அது தெரிஞ்சோ தெரியாமலோ வேல்மாறல திருப்பி வந்து திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில், வள்ளியம்மன் உள்ளத்தில் இருக்கார் முருகன், எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. அது கூட மலை விருத்தன், அது கூட கவனித்து பார்த்தேன். திருப்பரங்குன்றம் மலை கிடையாது, திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் குகை உள்ளதான் இருக்கார். திருச்செந்தூரும் மலை கிடையாது. பழனி அங்கேருந்து கொண்டு வந்த மலை ஆவினன்குடி தான் அங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாமி மலையும் உருவாக்கப்பட்ட மலை. சாமி மலை திருஏரகரம் வேறு ஒரு இடத்துல இருக்குது. அது 60 படி வச்சு உருவாக்கப்பட்ட மலை தான் சாமி மலையும் கூட. அப்போது 5வது படை வீடு திருத்தணி தான், அவரில் இன்னும் மலை வந்துனுக்குது. அதெல்லாம் மலை விருத்தன் கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. அருணகிரியும் மலை விருத்தன், மலை வளர்ந்துக்கினே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் மலைகள்லாம் முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அது வருதோ என்னமோ. அதெல்லாம் இல்லை, அது முன்ன பின்ன வந்து இது வந்ததுக்கப்புறம், திருத்தணி வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் மலை விருத்தன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அதில் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 5-6 படை வீட்டில் நான் 5வது படை வீடு தான் கரெக்டான மலையில் முருகன் இருக்க போல் வருது. அதான் மலை விருத்தன் கொடுக்குறாரு. அப்போ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன் வள்ளியம்மனே அந்த முருகனை பாடுறா போலையும் அது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மனதில் அதை நினச்சிக்கிட்டு வீட்டில் திருத்தணி முருகனை வரவழைச்சாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இப்போ நான் சொல்லப்பட்ட இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிங்க. கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க, வயிறு வலி பிரச்சனை இருக்கவங்க, கண் பிரச்சனை இருக்கவங்க, இது மாதிரி விலகி ஏதோ ஒரு மன வருத்தத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல விலகி வருத்தத்தோடு இருக்கவங்க எல்லாருக்கும் இங்கே ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து தணிகை, திருத்தணிகை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிங்க. இந்த இதுக்கப்புறம் நான் இப்போ சதுரங்க பந்தத்தை எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு இதில் வச்சுருந்தேன். அதில் இப்போ அது எனக்கு இப்போ சொல்கிறது ஒன்றா இருக்கலாம், இதுக்கே கூட இன்னொரு தரம் சொல்லும்போது வேறு இருக்கலாம். ஏன்னா நான் சண்முக கவசத்துக்கே பிரபன் வளசில் வேறு மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறேன். இங்கே மயூர வாங்கின சேவன விழாவில் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்த இன்னொரு தரம் ஒரு வகுப்பில் வெள்ளிக்கிழமை வகுப்பில் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க சாமி இப்படி சொன்னீங்களே, அதுவும் கரெக்டாக இருக்கும், இதுவும் கரெக்டாக இருக்கும், இதுவும் கரெக்டாக இருக்கும். 3 இடத்துல அந்த சமயத்தில் சாமி என்ன கொடுக்குறாங்களோ அதாவது சேட்டலைட்லேருந்து என்ன வருதோ அதை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறது, நம்ம பண்ணுறது கிடையாது. அதனால் அங்கேருந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் ஒப்பிச்சின்னு இருக்கிறது தான். இதில் சதுரங்க பந்தம் எல்லோரும் படிக்கிறாங்க, ரொம்ப நல்லா ராகமயசோடு படிக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்து எல்லா பந்தங்களையுமே எல்லாம் படிக்கிறதும் இந்த 4 வரி இசைத்தமிழை தான் படிச்சுன்னு இருக்கிறாங்க. கீழே இருக்கிற 4 வரி இசைத்தமிழை தான் படிக்கிறாங்க. மேலே இருக்க சித்திரத்துக்கு அவங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு பழகி அவங்களும் பண்ணுவாங்க.
ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு முதன்மையாக ஒருத்தர் வந்து சொல்லித்தரணும். நாங்கள்லாம் அப்படி அன்றைக்கி 20-30 வருஷமாக இந்த சண்முகோசம் சொல்லின்னு இருப்பேன். இன்றைக்கி சண்முகோசம் ஒரு 1,00,000 பேராக படிச்சுன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இதை நீங்கள் படிக்கும் பொழுது இதில் என்ன ஸ்டெப்ஸுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இது என்னது? சதுரங்கம். சதுரங்கம்னா என்னது? செஸ் கேம். செஸ் கேம்னா என்னது? அதில் தந்திரங்களும் அதாவது தந்திரங்கள் இருக்கும், அதில் ஆற்றல் இருக்கும், அறிவு சக்தி இருக்கும். யார் சாமர்த்தியசாலி? இந்த வாழ்க்கையில் அதுதானே தேவைப்படுது. இன்றைய உலகத்தில் என்ன தேவைப்படுது? யார் சாமர்த்தியமான ஆள்? இதுதானே இது நிரூபித்தா அவன் பெரிய ஆளுன்னு நினைக்கிறான். ஒருத்தன் பணத்தில் உயர்ந்திருக்கணும், அதில் ஒருத்தன் அதிகாரத்தில் உயர்ந்திருக்கணும், ஒருத்தர் மக்கள் செல்வாக்கில் உயர்ந்திருக்கணும், அவன் தான் பெரிய ஆளுன்னு இவங்க நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு ஞானிகிட்ட அடக்கமாயிடுறாங்க. அப்போ நீங்கள் ஏன் அந்த ஞானியாக வர்றதுக்கு பயிற்சி எடுக்கக்கூடாது? நம்ம வந்து அதுக்கு தான் பயிற்சி எடுக்கணும். அப்போ இந்த சதுரங்க பந்தத்தை என்னென்னலாம் வருது, என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு கவனிக்கணும். முதல்ல இது சதுரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன். ஆ அகாரம் பிரம்மா, உ உகாரம் விஷ்ணு, மா மகாரம் ருத்ரன், 3 சேர்ந்தா பரமேஸ்வரன் ஓங்காரம். 4 பக்கமும் கட்டு போடுறோம். சதுரம் ப்ளஸ் பந்தம் அப்படி தான் அர்த்தம். சதுரங்க பந்தம், சதுர அங்க பந்தம். சதுரமான உடம்பு, அதுக்கு பந்தம் கட்டு போடுறது. இந்த இன்னொன்று கவனித்து பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 6 எழுத்து இருக்கிறதெல்லாம் ஒரு வெற்றியை தரும், 5 எழுத்து இருக்கிறதெல்லாம் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. சஸ்திரபந்தம், மயூரபந்தம் இப்படி பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் கவனித்து பாருங்கள், அந்த புள்ளி வச்சு எடுத்து விளக்கிடுங்க. ச து ர இங்கு விட்டுருங்க, க ப இந்து விட்டுருங்க, த, அவ்வளோதான். அப்போ 6 எழுத்து. இது என்னது? 6 எழுத்து. இது வந்து ஆறுமுகப்பெரு சிவத்தை, பரம்பொருளை நமக்கு அழைக்கக்கூடிய, இப்போ நீங்கள் திருத்தணி போன்றீங்கள, 6 பட முருகனையும் உங்கள் வீட்டிலேயே அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் சதுரங்க பந்தம்னா 6 எழுத்து மந்திரங்களாக ஆறுமுகப்பெருமானை உபாசனை பண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்லியிருக்கேன். சிவ 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 சிவவே அருமுறை நவில்கிற ஒரு பொருளும், சிவ 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 சிவன்னு சொல்லியிருக்கேன். அப்போது முருகப்பெருமானை அழைக்கணும்னா, சிவனை அழைக்கணும்னா, ஒரு பரம்பொருளான சிவனை ஓங்காரத்தை அழைக்கணும்னா 6 முறை சொல்லக்கூடியது, 6 எழுத்துக்களில் வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சித்தியாகும். இது முதல்ல இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்போது இந்த தந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த விளையாட்டினுடைய ரகசியங்களை பாருங்களேன். இதில் என்ன வச்சுருக்காங்க? ராஜா, மந்திரி, அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒட்டகம், குதிரை, யானை, இதான் இருக்கும். என்ன இருக்கும்? ராஜா, மந்திரி. சதுரங்க ஆட்டம், செஸ் ஆடுறவங்களுக்கு கேட்டுக்குங்க, தெரிஞ்சுக்கிங்க. இல்லை செஸ்ஸு தெரிஞ்சுக்கின்னு கற்றுக்குங்க. முதல்ல ராஜா ராணி இருப்பாங்க. ராஜா ராணி பேர் தான் மந்திரின்னு சொல்லுவாங்க, ராணின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பழைய கேம்லெல்லாம் மந்திரி தான், பெண்களை பிரதானப்படுத்த மாட்டாங்க. இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள், ஆரம்ப கால விளையாட்டுகள் இதெல்லாம் இருக்குது. சதுரங்க விளையாட்டுன்னு நான்லாம் இந்த விளையாட்டை எங்கள் அம்மாலாம் கற்று கொடுத்து சின்ன வயசில் விளையாடிருக்கேன். அது வந்து மூளை பலம் பெறும். இந்த விளையாட்டை யார் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்களெல்லாம் மூளை பலம் பெறும். இருக்கிறதுல பெஸ்ட்டு விளையாட்டு, மூளை வந்து நல்ல உறுதிப்படக்கூடிய விளையாட்டு சதுரங்க பந்தம். அப்போ ராஜாவை எப்படி நகர்த்தணும், மந்திரி எப்படி நகர்த்தணும், ஒட்டகத்தை எப்படி நகர்த்தணும், குதிரையை எப்படி நகர்த்தணும், யானை எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க. இப்படி தான் இந்த பாட்டு எழுதியிருப்பார். இந்த பாட்டை எழுதியிருக்காருல்ல, இப்படி தான் எழுதியிருப்பார். இப்போது ஒட்டகம் எப்படி போவோம்? 8 வீடு கிராஸில் போகும். 8 வீடு கிராஸில் போகும். குதிரை எப்படி போகும்? எல் மாதிரி போகும். 3 வீடு 3 வீடு எல் மாதிரி போகும். யானை எப்படி போகும்? 8 வீடு ஸ்ட்ரைட்டாக போகும். 8 வீடு ஸ்ட்ரைட்டாக போகும். 8 வீடு கிராஸில் போகும். எல் மாதிரி போகும். இந்த அனிமல் இப்படி வச்சு தான் இந்த கேம் வச்சுருப்பாங்க. இந்த கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போது இதில் எப்படி பண்ணிக்க சுவாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதல்ல ஒட்டகம் போகிறாப்புல வச்சுருப்பார். இந்த கிராஸில் நீங்கள் படிக்கணும். நான் இன்னொரு புக்கில் போட்டு இருக்கிறேன். அந்த இன்னொரு புக்கில் பார்த்தீங்கன்னா கலர்லேயே காட்டுவோம். அந்த எழுத்து மட்டும் கலரில் காட்டுவோம். அது வேணால் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிடுங்க. இந்த புக்கு இதில் வந்தோம்னா இந்த பாட்டை இப்படி படிக்கிறீங்க இல்லைங்களா, அது வேணால் அது ஒன்று புக்கு தான் இங்கே தான் இருக்கும், கலரில் போட்டிருக்கேன். இந்த பாட்டை வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமேய மகா வேளா மயிலோ விமலர்கண் வந்த சமாதியர்கோ ஆளா எனும் நாவுள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மானப்பெரிது எனும் ஆகமமே. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஆகமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுங்கிறதான் கவனிக்கணும். ஆகம்னு ஒன்று இருக்குது. இதில் 2 விஷயம் கவனிக்கணும். எப்பவுமே சாமி எழுதும்போது சொல்லுவார், 2வது பொருளை கவனியுங்கள், 2வது பொருளை கவனிங்கள் தலைப்பாட சொல்லியிருப்பார். நம்ம எபிசோடில் சொல்கிறது எல்லாமே 2வது விஷயங்களே. 2வது விஷயங்கள் எல்லாம் ஆழ்ந்த பொருள்கள் இருக்கும். உள்ளே வாங்கக்கூடிய ஆன்மாவானது அதில் பயிற்சி எடுக்கும். அது என்ன ஆகும்னா இந்த மூலமாக ஒரு ஆன்மாவும் விதை நெல் ஆகும். இதுதான். இப்போ நீங்கள் முதல்ல ஒட்டக நடைக்கு வரீங்க, இந்த கிராஸில் போகிறீங்க. இதே பாட்டை வாளார இப்படி கிராஸில் படிங்க. 8 கட்டம். இதில் கவனித்து பாருங்கள். இந்த பக்கமும் 8 வரும், இந்த பக்கமும் 8 வரும், இந்த கிராஸில் 8 வரும், இந்த கிராஸில் 8 வரும். இப்போ ஒட்டகம் புறப்பட்டு போகுது அப்படின்னும் பொழுது இந்த கிராஸில் ஒட்டகம் போகுது அப்படின்னு அர்த்தம். வாளார் அநாதி மயிலேறும் அப்படின்றது வரைக்கும் இந்த பக்கம் வரும், ஒட்டகம் போகுது. இப்போ அந்த நடையில் எழுதுவார். மறுபடியும் திருப்பி இங்கேருந்து இந்த பக்கம் வரும்பொழுது பாருங்கள், யானை போகுது. ஆளார் அநாதி மயிலேறும் சுந்தரமேய மகாவேலா அப்படின்னு வரும்பொழுது இப்படி வரும். இந்த ஸ்ட்ரைட் 8 வீடு வரும். அப்புறம் எல் டைப்பில் குதிரை டைப்பில் வரும். எல் டைப்பில் வரும் பாருங்கள். இப்படி வந்து இப்படி திரும்பும். வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமேய மகா வேளா மயிலோய் விமலர்கண் வந்த சமாதியர்கோ ஆளா எனும் நாவுள்ளார் நாரருந்தங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது. இங்கே வந்து வாழ்வது எங்கே வருது பாருங்கள், இதான் ரகசியம். வாழ்வது மான பெரிதெனும் ஆகமமே. இது இப்போ யானை ஆயிடுச்சு. இப்போ எல் டைப்பெல்லாம் எல்லில் திரும்புறதெல்லாம் குதிரையாக வருது. முதல்ல ஒட்டகமாக போச்சு, அப்புறம் யானையாக மாறுது, அப்புறம் எல் டைப்பில் குதிரையாகவே வந்துருக்கு. இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி திரும்பி மொத்தம் 7 குதிரை வரும். இதில் 7 குதிரைன்றது சூரியன். வெளிச்சம். சூரியன் என்பது வெளிச்சம். வெளிச்சம் வந்தால் தான் சூரியனை பார்க்க முடியும், சூரியன் வந்தால் தான் வெளிச்சம் வரும். 7 குதிரையை இதில் வச்சுருப்பார். இந்த பக்கத்தில் 4 குதிரை டர்னிங் வைப்பார், இந்த பக்கத்தில் 3 குதிரை டர்ன் வச்சுருப்பார். 7 குதிரை என்பது சூரிய பகவான். வெளிச்சம் என்கிற அறிவு ஞானம் நமக்கு வேணும், சிவம் என்கிற சூரியன் நமக்கு வரணும். 7 குதிரையை அங்கே தான் அப்படி வச்சுருப்பார். இதெல்லாம் நீ கவனிக்கணும். இந்த எல் டைப் எத்தனை திரும்புதுன்னு எண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இதில். இப்போ 8 கிராஸில் போனால் ஒட்டகம், 8 ஸ்ட்ரைட்டாக வந்தால் யானை, எல் டைப்பில் 1, மறுபடியும் இப்படி எல் 2 3 4 வரும். இந்த பக்கத்தில் 3 வரும் எல் டைப்பில். இப்படி எண்ணிங்கனாக்கா 7 குதிரை வரும். 7 குதிரை மூவிங் கொடுக்குறாரு, 8 யானை மூவ் கொடுக்குறாரு, 2 யானை மூவ் கொடுப்பாரு, 2 ஒட்டக மூவ் கொடுப்பார். இதான் இதில் இருக்குது மொத்தம். இப்போ இந்த பக்கத்தில் மேலே வரும்பொழுது வாழ்வது மான பெரிதெனும் ஆகமமே அப்படின்னு கொடுப்பார். இப்போ ஆகமம் அப்படிங்கிறது என்னது? ஆகமமே முடிகிறார். எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா கிளைமேக்ஸ் எடுப்பேன். முடிவை நீங்கள் கவனிக்கணும். முடிவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் நீங்கள் சாமிக்கிட்ட கெட்டியாக பிடிக்க முடியும், அவர் பாதத்தை கெட்டியாக பிடிக்க முடியும். சாமி என்ன நம்மளை வழி நடத்துகிறாரு, அவர் தொண்டு செய்கிறது தான் விரும்புகிறார். அதைத்தான் பிரதான் பண்ணிக்கிறார். படிக்கிறது 2வது வகை, அது அறிவு விஷயம், தேவையான விஷயம். நமக்கு வள்ளி விஷயம் டெக்னிக் போதும். அதனால் நம்ம இந்த பூமியில் இருக்கவங்களுக்கெல்லாம் வள்ளித்தாய் தான் நமக்கு தாயாக வராங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தொண்டு செய்கிறது தான் பிரதானம் எடுக்கணும். இதில் சூட்சும முடிவாக என்ன சொல்லிக்கிறேன்னா, குரு லிங்கம் சங்கமர் வழிபாடு செய்தல் அவசியம் அப்படின்னு சொல்லி தகராளை ரகசியத்தில் சொன்னதை இதில் தெளிவுபடுத்தியிருக்கார். ஆகமம் சொல்வது இதுதானார்.
வேதம் 4 முகத்தில் 4 விதமாக சொல்லிச்சு. ரிக்கி, யஜூர், சாம, அதர்வனம். அந்த 4 முகத்தில் சொன்னதுக்கு பிறகு அந்த 4த்துக்கும் மறைன்னு பேர். மறைன்னா அதில் நுட்பமாக மறைந்து இருக்க விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம். அந்த மறை பொருளை ஞானிகளால் சரியாக கொடுக்க முடியல. 2-3 விஷயங்கள் இருக்கும் அவங்க காலங்களில், அவங்க வாழ்ந்த காலங்களில். அவங்க சொன்ன ஒருத்தன் புதுசாக சொன்ன எவனும் ஒத்துக்க மாட்டான். அதனால் மற்றவர் என்ன சொல்கிறாரோ துவிதம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அதனால் மற்றவர் ஆஃப் பண்ணுவான். அதில் மற்ற அது மேலே சொல்ல முடியாமல் போயிடும். ராஜாக்கள் ஒத்துக்கினா தான் மக்கள் ஒத்துக்குவாங்க. அப்போ அவங்க வாழ்ந்த காலம் 10ஆம் நூற்றாண்டு. அவங்க சூழ்நிலை என்ன, அவங்க மக்கள் நிலை என்ன, பாரதம் ஃபுல்லாக சுற்றணும். எல்லா ராஜாவும் ஒத்துக்கணும். 56 தேசங்கள் அன்றைக்கி இருக்குது. எல்லா தேசங்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒத்துக்கணும். எல்லா மொழியில் இருக்கணும் ஒத்துக்கணும். எல்லா மதத்துக்காரனை ஒத்துக்கணும். எல்லா வழிபேட்டுக்காரனை ஒத்துக்கணும். அவர் துவிதம்னு கொண்டு போகிறாரு. ஒத்துக்கலை. அங்கே அவரால் முடிஞ்சதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறார். விசிஷ்டாத்வைதம் இவர் ராமானுஜர் சொல்கிறாரு. இவர்தும் சரியாக போய் சேர முடியல. இவர்தும் அப்படியே நசுக்கப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறது. அத்வைதம் ஆதிசங்கரர் எடுக்கிறார். இதெல்லாம் 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வராங்க. இவங்கெல்லாம் திருஞான சம்பந்தர் காலத்துக்கு பிறகு, 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வரவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்போ அத்வைதம் சொல்கிறதும் அவ்வளோதான் ஒத்துக்கிறாங்க. அவர் சொல்கிற முழுசாக எடுத்துக்க முடியல. அதனால் மேலே எடுக்க முடியல அவங்களால. அவங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா, முடிவான பொருள் ஆகமம் வேதம் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறாங்க. வேதத்தை எங்கெல்லாம் கொடுக்க முடியும் கொடுக்குறாங்க. 2 ஜீவாத்மா பரமாத்மா துவைதம் இது ஒருத்தர் கொடுக்குறாங்க. 2 சேரும் சேராமல் போகும் இப்படி ஒருத்தர் சொல்கிறாங்க. 2 இல்லை 1 தான் சேர்ந்து போகுது எல்லாம் பிரம்மம் அப்படின்னு கொடுக்குறாரு. அத்வைதம். துவைதத்தில் 2 பேர், அத்வைதத்தில் ஒருத்தர் ஆதிசங்கரர். அவர் என்ன சொல்லியார், 2 இல்லை 1 தான் அப்படின்னு சொல்லி அது பிரம்மம்னு முடிச்சார். இதெல்லாம் போய் அதில் போய் சேர்ந்துருதுன்னு கொடுத்துட்றார். திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஔவையார்லேருந்து எடுத்து மெய்கண்டார் 2.5 வயசு குழந்தை கொடுத்து அதுலேருந்து கொண்டு வரார். அருள்நந்தி சிவம்னு உமாபதி சிவம்னு கொண்டு வராங்க. மறைஞான சம்பந்தர் இவங்க கொண்டு வராங்க. இதெல்லாம் என்னுடைய கொள்கைன்னு பாமன்சாமி எழுதியிருக்காரு ராமேஸ்வரம் பதியத்தில். ராமேஸ்வரம் பதியத்தில் இவங்களெல்லாம் என்னுடைய முன்னோர்கள் கொண்டு வந்துடுறார். அப்போ மறைஞான சம்பந்தர் சொல்கிறதோ, திருஞான உமாபதி சிவன் சொல்கிறதோ, அருள்நந்தி சிவன் சொல்கிறதோ என்னுடைய கொள்கைன்னு வந்துடுது. அது என்னதுன்னா ஆகமம். அதில் வேதத்துலேயும் இருக்குது. இவங்க சொல்கிறது சைவ சித்தாந்தம். அப்போ சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு அந்த சமஸ்கிருத வேதத்தை படிச்சிருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆகமக்காரர்கள்னு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறான், வேதக்காரன் சண்டை போட்டுக்கிறான். அப்போ அதில் ஆகமத்தை எடுத்து கொடுக்குறாரு பாமன் சுவாமி. அதனால தான் இவர் அத்தியாசர்ம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானுன்னு வரார். அந்த பட்டங்களோடு வரார். அதிலெல்லாம் வாழ்ந்ததுனால அப்போ சமஸ்கிருத வேதத்தில் 4 வேதத்துலேயும் இன்கம்ப்ளீட் வார்த்தைகள் இருக்குது. அந்த இன்கம்ப்ளீட் வார்த்தைகளை ஆகமம் முடிச்சு கொடுக்குது. அது சிவபெருமான் 5ஆவது முகத்தில் வருது. சிவபெருமானுக்கு ஈசான்ய முகம்னு இருக்கு. அதன் மூலமாக வரக்கூடியது ஆகமம். அந்த ஆகமங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணுது. வேதத்தில் எது இதெல்லாம் கிளியர் ஆகலை, மறை அப்படின்னு சொல்லி மறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது மறை. அதை கிளியர் பண்ணி தெளிவுபடுத்தி கொடுக்குறது ஆகமம். அந்த நூற்றாண்டில் அவங்களால அவ்வளோதான் வேலை செய்ய முடியுது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடியுது. அவங்கவுங்களோட போய்க்கிறாங்க, குருவாக இருந்துட்டு போய்க்கிறாங்க. அது வரைக்கும் அதெல்லாம் சேர்த்து வச்சு பாமன் சுவாமிகள் இன்றைக்கு கொடுக்கும் பொழுது அதுவும் கூட சேர்ந்து இது வருது. ஆகமமே அப்படின்னு வரும் பொழுது ஆகமம் அப்படிங்கிற வார்த்தை பிரதானப்படுகிறது. மெயின் அதை நீங்கள் கவனிச்சுக்கிடணும். அப்போது என்னது ஆகமமே அப்படிங்களா, என்னது ஆகமமே? அப்போ இதில் நீங்கள் படிக்கும் பொழுது என்ன வருது, மான பெரிதி எனும் ஆகமமே. ஆகமம் பெருசா வேதம் பெருசா, ஆகமம் பெருசா வேதம் பெருசா சண்டை போட்டுக்கும் பொழுது ஆகமம் வேதத்துக்கே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும் பொழுது அப்போ அது பெருசு. சாமி அதை எழுதி முடிக்கிறாரு. சரி, மான பெரிதி எனும் ஆகமமே, இப்படி நீங்கள் ரிவர்ஸில் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். மான பெரிதி எனும் ஆகமமே அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் என்னது, வாழ்வது மான பெரிதெனும் ஆகமேன்வார். வாழ்வது யார், நம்ம வாழணும், பயிற்சி எடுக்கணும். நம்ம வெறும் ஒப்பிக்கிறது கிடையாது. இது வேதங்கிறது
ஒப்பிக்கிறது. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ரிக்வேதக்கார் எப்படி வராங்க, ரிக்வேதக்கார் வேதத்தை குறித்து வேஸ்தலை சாமி கொடுத்துறாரு. ரிக்வேதக்காரங்க எப்படி வராங்க, எதிர்வேதக்காரங்க எப்படி வராங்க, சாம வேதக்காரர்கள் எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி அதர்வண வேதக்காரர்கள் எப்படி வராங்கன்னா, வழி வழியாக அவங்க ஓலைச்சோடி கிடையாது, வழி வழியாக அவங்க சொல்லின்னு வந்த வேதங்களை அப்படியே தலைமை சொல்லின்னு வர்றது ஒரு வகை. அது வாய்மொழி வார்த்தைகளில் வரக்கூடியது. அது டெய்லி சொல்லின்னு உச்சரிச்சின்னு இருக்கணும், டெய்லி சொல்லின்னு இருக்கணும். ஆகமன்றது என்னென்னா வாழறது, வாழ்வது மான பெரிதினும் ஆகமமே. சரி, அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் நீங்கள் அதே ரிவர்ஸ்லேயே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல 3 வரி விட்டுங்க. வா லா ரா அந்த 3 வரி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள்.